ஜிவி பிரகாஷோட ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்ப ஜிவி பிரகாஷும் அவங்களோட மனைவியான சைந்தவியும் பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இப்பதான் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிஞ்சுட்டாங்க. அதுவே ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள நல்லாதானே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜிவி பிரகாஷ்க்கும் அவங்களோட மனைவியான சைந்தவிக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் வரைக்கும் ஆயிடுச்சு. 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. இப்படி இருக்க சமயத்துல இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு, எங்களுக்கு செட் ஆகல, அதனால நாங்க பிரிய போறோம், பிரியலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, எப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, கல்யாணமாய் 10 வருஷம் வரைக்கும் நல்லா தானே வந்திருந்தீங்க, அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட 10 ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு சைந்தவி ஜிவி பிரகாஷை பத்தி ஒரு உருக்கமான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி ஒரு சகாப்தமே ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு 10 வருஷம் நிறைவான மாதிரி தெரியல, நேத்து தான் திருமணமான மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கு, ஜிவி பிரகாஷ் என்னை நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருக்காரு, நல்ல ஒரு கணவராகவும் இருக்காரு, என்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்காரு, இதே மாதிரி நாங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துல எப்படி இப்படி பிரியலான்னு முடிவெடுப்பீங்க, டக்குன்னு இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அவங்க திருமணமாய் 10 வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க, கடந்த 6 மாசத்துல தான் இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, 6 மாசத்துல தான் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு அதிகமாகி நிறைய சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை சொல்லும் போது ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, சரி இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்ன, அப்படி என்ன 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு, யாரு மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்குதான் ஒரு சில தகவல் என்ன வருதுன்னா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரா இருந்த வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்காரு, இவங்க 2 பேருக்கும் நல்லாதான் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆனா எப்ப ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆகி பல படங்களை நடிச்சாரோ அப்பதான் 2 பேருக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஹீரோ ஜிவி பிரகாஷ் நிறைய ஹீரோயின்ஸ் கூட நெருக்கமா நடிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு போய் லேட் நைட்டா வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைந்தவிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சான். இதனால எவ்வளவோ தடவை சைந்தவி ஜிவி பிரகாஷ்க்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்களாம். ஆனா ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் சைந்தவி கிட்ட நிறைய ஈகோ காட்ட ஆரம்பிச்சிட்டாரா. மியூசிக் டைரக்டரா இருந்த வரைக்கும் நல்லா பாசத்தை பொழிஞ்சு அன்பா பார்த்துட்டு இருந்தவரு திடீர்னு ஹீரோ ஆனவனே நீ என்ன பெரியவளா, நான் தான் இது அப்படின்ற மாதிரி ஈகோ காட்ட ஆரம்பிச்சாங்களாம். இந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களோட பிரிவுக்கு காரணமாயிருச்சு. சோ இவங்க 2 பேருமே மியூசிக் டைரக்டராகவும் இவங்களும் சிங்கரா இருந்திருந்தா இந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இவங்க ஹீரோவா நடிச்சவனே தான் சைந்தவினால அதை தாங்க முடியல, நிறைய ஹீரோயின்ஸ் கூட நெருக்கமா இருந்தவனே இந்த மாதிரி கோபப்பட்டுட்டாங்க, இதனாலதான் இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே இவங்க பிரிவுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலங்க. ஆனா இதுக்கு ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, எப்பா நீங்க கல்யாணம் ஆன உடனே இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்னா ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு, இப்ப நீங்க இந்த மாதிரி பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும், ஏன் இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள் இதை யோசிக்கவே மாட்டீங்க, தனுஷ் ஐஸ்வர்யாவும் இதே மாதிரிதான் பண்ணாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்ப இதே மாதிரிதான் நீங்களும் முடிவு எடுத்திருக்கீங்க, இனிமேல் உங்க ஒய்ஃப் கூட செட் ஆகல இந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த முடிவை கொஞ்சம் வேகமாவே எடுத்துருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட பிரிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.